வணக்கம். டிஜே சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். வாங்க கர்நாடக சங்கீத வகுப்புக்குள் போகலாம். சாப்பா படிக்கலாமா? சா பா சா பா சா. ஃபிஃப்த்துலேருந்து பாடலாம். சரிகம பால இருந்து ச சரே கம பா, அதில் அந்த இதில் இருந்து பாடுவோம். சரே கம பா சரே 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 கம பத நி சா சா நி த ப மா சா நி த ப மா க ரே சா சரே கம ப சரே கம பத நி சா சா நி த ப மா சா நி த ப மா க ரே சா. அடுத்தது சரே கம பத சரே சரே கம பத நி சா சா நி த ப மா க சா நி த ப மா க ரே சா சரே கம பத சரே கம பத நி சா சா நி த ப மா க சா நி த ப மா க ரே சா சரே கம பத சரே கம பத நி சா சா நி த ப மா க சா நி த ப மா க ரே சா. அடுத்து செவன்த் சரே கம பத நி சரே கம பத நி சா சா நி த ப மா க ரே சா நி த ப மா க ரே சா சரே கம பத நி சரே கம பத நி சா சா நி த ப மா க ரே சா நி த ப மா க ரே சா சரே கம பத நி சரே கம பத நி சா சா நி த ப மா க ரே சா நி த ப மா க ரே சா சரே கம பத நி சரே கம பத நி சா சா நி த ப மா க ரே சா நி த ப மா க ரே சா. அடுத்து எயித்து லாஸ்ட் கிளாஸில் நம்ம எயித்து வந்துட்டோம். சர்லி வரிசை மாயாமாலவ கௌலே ராகம் 15th மேலகர்த்தா ராகம் மாயாமாலவ கௌலையில் நம்ம சர்லி வரிசையில் எட்டு வந்து லாஸ்ட் கிளாஸில் படித்தோம். அது என்னென்ன? ச ரி க ம
பா வரைக்கும் போயிட்டு அப்படியே மா க ரீன்னு இறங்கணும். சா ரி க மா பா மா க ரி. ச ரி க மா பா மா க ரி. அப்புறம் சரிகம பனிசா எப்பயும் போல். திரும்ப சாணி தப்பால சா நீ த பா மா பா த நீன்னு ஏறிடணும். ஆரோகணத்தில் வந்து ஏறி இறங்குறோம், அவரோகணத்தில் வந்து இறங்கிட்டு திரும்பி ஏறுறோம். எப்படின்னா இப்போங்க சா சா ரி க மா பா மா க ரீன்னு கீழே இறங்கிடுறோம். திரும்ப சரிகம பதனிசா. சாணி தப்ப மகரிசால வந்து சா நீ த பா மா பா த நீ மேலே ஏறும். சா நீ த பா மா பா த நீ. சா நீ த பா மா க ரி சா. அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு ஸ்பீட் பாடு. ஃபஸ்ட்டு ஸ்பீடு லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருப்பீங்க. இப்போது செகண்ட் ஸ்பீடும் பாடணும். திரும்ப பாடிடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்பீட் ச ரே க மா பா மா க ரே. ச ரே க மா பா த நீ சா. சா நீ த பா மா பா த நீ. சா நீ த பா மா க ரே சா. ச ரே க மா பா மா க ரே. ச ரே க மா பா த நீ சா. சா நீ த பா மா பா த நீ. சா நீ த பா மா க ரே சா. இப்போ செகண்ட் ஸ்பீடு. ஒரு தட்டுக்கு 2 ஸ்வரம். சரி க ம பா ம க ரி. சரி க ம பா ம க ரி. சரி க ம பத நீ சா. சாணி த ப மா பா த நீ. சாணி த ப மா க ரி சா. சரே க மா பா மா க ரே. சரே க மா பத நீ சா. சா நீ த ப மா பத நீ. சா நீ த ப மா க ரே சா. சரே க மா பா மா க ரே. சரே க மா பத நீ சா. சா நீ த ப மா பத நீ. சா நீ த ப மா க ரே சா. புரியுதா? ஒரு தட்டுக்கு 2 ஸ்வரம். ஸ்வரத்தை கணக்கு வச்சுக்கோங்க. அந்த பா மா க ரின்னு கீழே இறங்கிருங்க. அதில் மா பா தனின்னு மேலே போங்க. அந்த ஸ்தானத்திலே தான் போகிறோம். ச ரே க மா பா மா க ரே. ச ரே க மா பத நீ சா. சா நீ த ப மா பத நீ. சா நீ த ப மா க ரே சா. ச ரே க மா ப மா க. ச ரே க மா ப மா க ரே. ச ரே க மா பத நீ சா. சா நீ த ப மா பத நீ. சா நீ த ப மா க ரே சா. தேர்ட் ஸ்பீட். ஒரு தட்டுக்கு 4 ஸ்வரம்னு ஏற்கனவே நம்ம பாடுறது தான். சரே க ம சரி. சரே க ம ப ம க ரே. சரே க ம பத நீ சா. சா நீ த ப ம பத நீ. சா நீ த ப ம க ரே சா. சரே க ம ப ம க ரே. சரே க ம பத நீ சா. சா நீ த ப ம பத நீ. சா நீ த ப ம க ரே சா.
ச ச சரி கம பம கரி சரி கம பதனி சானி பம பதனி சானி பம கரி சரி கம பம கரி சரி கம பதனி சானி பம பதனி சானி பம கரி சரி கம பம கரி சரி கம பதனி சானி பம பதனி சானி பம கரி சரி கம பம கரி சரி கம பதனி சானி பம பதனி சானி பம கரி திரும்பி ஒரு தரம் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் செகண்ட் ஸ்பீட் தேர்ட் ஸ்பீட் பாடுவோம். ஏன்னா இதில் கொஞ்சம் சேஞ்ச் இருக்கனால குழப்பமாகாமல் இருக்கும். சரே கம பம கரே சரே கம பதனி சானி தப ம பதனி சானி தப ம கரே சா. இதே செகண்ட் ஸ்பீட் சரே கம பம கரே சரே கம பதனி சானி தப ம பதனி சானி தப ம கரே சரி கம பம கரே சரி கம பதனி சானி தப ம பதனி சானி தப ம கரே இதை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அப்புறம் இனி அடுத்தது சொன்ன இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போகலாம். இப்போ இன்னைக்கு வார்ம் அப், அதாவது இந்த இது வரைக்கும் சரிக மேலே கீழே இருந்து மேலே போய் ஏறி இறங்கி எல்லாம் பண்ணணும். இப்போ நம்ம இதில் சரளி வரிசையில் 8 வரைக்கும் வந்துட்டோம். இப்போ வந்து இனி இது புதுவிதமான வார்ம் அப். எப்படின்னா ஆரோகணம் அவரோகணம் 2 மட்டும் எடுத்துக்கிடணும். மாயாமலகோல தான் நம்ம பாடுறோம். அதே இது இப்போ வந்து இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கிற வார்ம் அப்பில் வந்துட்டு ராகம் எதுவும் பார்க்க தேவையில்லை. சரி க ரே க மா க மா பா அப்படி போயிட்டோம். ஆனால் இப்போ பண்ணுறதுல எப்படின்னா, ஏன்னா இதை பண்ணுனீங்கன்னா இதில் தான் ராக பாவம் தெரியும். அதுக்குரியது அது அடுத்த கிளாஸில் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த சாதக ப்ராக்டிஸ் மாத்திரம் பண்ணிக்கோங்க. பண்ணினீங்கன்னா தான் இதை நம்ம பாடிட்டனாலே ராகம் தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த ராக பாவம் தாளம், அந்த தாளம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்பீடுக்கு ஒரு லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கோம். அதாவது எப்படின்னா கண்ட்ரோல் ச அதுவும் ஆரோகணம் அவரோகணத்தை வச்சு தான். ச ரே க ம பதனி சரே க ம பதனி சானி தப மகரே சானி தப மகரி சரே க ம பதனி சரே க ம பதனி சானி தப சானி தப சானி தப மகரே இதில் வந்து தாள கண்ட்ரோல், தாளத்தில் கவனம் ஃபுல்லாக தாளத்தில் இருக்கும், தாள ஸ்வரம். இப்போ சொல்கிற வார்ம் அப் எப்படின்னா சரிகம பதனி சனிதப மகரிசா தான். அதில் 4 ஸ்வரம் எடுத்துக்கிடணும். ச ச ரே க ம ரே க அம்மா பா இப்படி நம்ம இவ்வளோ நாள் பாடணும்ல. இப்போ வந்து ஸ்வரம் பாடிட்டு அகாரம் பண்ணணும். ஸ்வரம் பாடிட்டு அகாரம் பண்ணுறப்போ நமக்கு வந்து இந்த ராகத்தோட இந்த ராக பாவம் அதில் தெரியும். அது நீங்கள் பாட பாட வந்துடும். எப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப இதாக தான் பண்ணணும். கரெக்டாக பண்ணுங்கள். அது தாளம் ஆதி தாளம் அதே தான் போடுங்க. ச ரே க ம ஆ ரே க ம ப அதாவது சரே க ம ஆ அடுத்து சாவை விட்டுட்டு ரே க ம ப க ம பத பத மா
பத நீ ஆ பத நீ சா ஆ சா நீ த ப நீ த ப ம த ப ம க ப ம க ரே ம க ரே ச ச. இது கொஞ்சம் இது கொஞ்சம் இதாக தான் இருக்கும், பண்ணுங்க. ச ரே க ம ஆ ரே க ம ப ஆ க ம ப த ஆ ம ப த நீ, இப்படியே போகணும். ச ரே க ம ஆ ரே க ம ப ஆ க ம ப த ஆ ம ப த நீ. இப்படியே சரளி இது ஆரோகணம் அவரோகணத்துலேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த இதை ஃபுல்லாக உங்களுக்கு பாட வந்துடும். பாட வந்துட்டால் எப்படி ராகம் கண்டுபிடிக்கிறது, நம்ம மாயமலை கௌலியோட ராகம் எப்படி அது தெரியுதுன்றதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இப்போ வந்துட்டு நம்ம சங்கீதம் 147ல் 147 1 அந்த இதில் வரும், கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள். அதாவது நம்ம ஆண்டவரை வந்து கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள்னு வரும். 147ல் 1 சங்கீதம். அப்போ கர்த்தரை துதியுடன் பாடி கொண்டாடுங்கள், நம்முடைய தேவனை சுரமண்டலத்தால் கீர்த்தனம் பண்ணுங்கள். அடுத்து கர்த்தரை துதியுங்கள், அதுலேயே இப்போ சொன்னது 147ல் 7, அதுலேயே 1 வந்து கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்திலே இன்பம் அதுதான் ஏற்றதாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம ஆண்டவரை வந்து என்ன செய்யணும், துதியுடன் பாடி கொண்டாடுறோம், அதில் சுரமண்டலத்தில் நம்ம கீர்த்தனம் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கீர்த்தனமும் சுரமண்டலத்தில் பண்ணோன்னா சுரம்னா ராகஸ்வரங்கள் 7 ஸ்வரங்கள், அதுதான் சுரமண்டலத்தோட கீர்த்தனம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம கீர்த்தனமும் அதே மாதிரி நம்ம பாடணும். அதுக்கு ஒரு கீர்த்தனை சொல்கிறேன். நீங்கள் இனி நம்ம கர்நாடக சங்கீதம் இந்த சரிகம ஜர்லி வரிசை ஜண்ட வரிசை இதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு இந்த ஸ்வரங்கள் இருக்கிற பாடல்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்வரங்கள் ஈஸியாக பாட வந்துடும். இப்போது அந்த இதுக்கு ஒரு பாட்டு, ஆதி பிதா குமாரன் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த பாட்டு வந்து ஆதி தாளத்தில் அமைஞ்சது தான், அதை நீங்கள் பாடி பாருங்கள். அது எப்படின்னா ஸ்வரம் வரும் அதில். ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். ஆதி இந்த பாட்டு வந்து எனக்கு வந்து எங்கள் பிரின்ஸிபல் மேடம் அவங்க அம்மா, அவங்க கிட்ட தான் இந்த பாட்டுக்கு ஸ்வரமும் இதுவும் அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க மியூசிக் காலேஜ் பிரின்ஸிபல் அவங்க. இந்த பாட்டுக்கு வந்துட்டு ஸ்வரம் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, சா சா சனிதா நிதா நிததமா நித சகம சகம தனிசா சனிதா நிதா நிததமா நித சகம சகம தனிசா நிததா மம கமகரி சமமகமகரி சகம தனிசா சகம காமக சனி சக சாக தனி தனி சனி சகம கம தனிசா கம தனிசா கம தனிசா. ஆதி பிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம், திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். நீத முதல் பொருளாய் நின்றருள் சருவேசன், நீத முதல் பொருளாய் நின்றருள் சருவேசன், நீதமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன்,
நித்தமும் பணிந்தவர்கள் இருதய மலர் வாசன் நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாகர நிறைந்த சத்திய ஞான மனோகர உறைந்த நித்திய வேத குணாகர நீடுவாறு திரு சூழ்மேதினியை நீடுவாறு திரு சூழ்மேதினியை மூடு பாவை இருளோட வேறு செய்சா சனிதா நிதா நிததமா நித சகம சகம தனிசா சனிதா நிதா நிததமா நித சகம சகம தனிசா சா நிததா மம கமகரி சமமா கமகரி சகம தனிசா சகம கம கசனி சக சாக தனி தனி சனி சகம கம தனிசா கமதனிசா கமதனிசா எங்கனும் நிறைந்த நாத பரிசுத்தர்கள் என்றென்றைக்கும் பணி பாத துங்கமாமரை பிரபோத கடைசி நடு சோதனை அதிவீர பங்கில்லான் தாபம் இல்லான் பகரடி மூடிவில்லான் பங்கில்லான் தாபம் இல்லான் பகரடி மூடிவில்லான் பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்தமிதி என்னும் பஞ்ஞானம் சம்பூரணம் பரிசுத்த நீதி என்னும் பண்பதாய் சுயம்பு விவேகன்னன் விரக்கதையால பிரபாகன் பண்பதாய் சுயம்பு விவேகன்னன் விரக்கதையால விராகன் பாதலத்த சிருஷ்டிப்பு மீட்பு பரிபாதலத்த சிருஷ்டிப்பு மீட்பு பரிபாலனத்தையும் பண்பாய் நடத்தியருள் சனிதா நிதா நிததமா நித சகம சகம தனிசா சனிதா நிதா நிததமா நித சகம சகம தனிசா சானிததா மம கமகரி சமமா கமகரி சகம தனிசா சகம கம கசனி சக சாக தனி தனி சனி சகம கம தனிசா கம தனிசா கம தனிசா தீபிதா குமாரன் ஆவி திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம் திரியேகருக்கு அனவரதமும் ஸ்தோத்திரம். இது மாதிரி நம்ம அப்பாவை சுரமண்டலத்தில் இருக்கிற கீர்த்தனைகளோடு நம்ம பாடி கீர்த்தனை பண்ணணும். அப்போ அந்த மாதிரி பாடினா நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும், அப்பாவுக்கும் அதே மாதிரி ஆகும். ஆண்டவருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைப்பதாக. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.